Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை விமான நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா சிக்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயகர், விவரங்களை சொல்லுங்க. சென்னை விமான நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா சிக்கியுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வரும் நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா போதைப் பொருள் சிக்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஜெயகர் வழங்க கேட்கலாம். ஜெயகர் வணக்கம், விவரங்களை சொல். சென்னை விமான நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா சிக்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயகர் வழங்க கேட்கலாம். ஜெயகர் வணக்கம், இது குறித்த விவரங்களை நீங்க சொல்லலாம். வணக்கம் அருண். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதை கலாச்சாரம், இளைஞர்களை குறிவைக்கும் போதைப் பொருள் கடத்தல், தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் பறிமுதல். தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காங்கில் இருந்து சென்னைக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தனியார் பயணிகள் விமானம் ஒன்று வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுலா பயணியாக சென்றுவிட்டு இந்த விமானத்தில் திரும்பி வந்த சுமார் 30 வயது ஆண் பயணி ஒருவர் மீது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவருடைய உடைமைகளை திறந்து பார்த்து சோதித்தனர். அப்போது அவரது உடைமைகளுக்குள் 2 பார்சல்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. சுங்க அதிகாரிகள் அந்த பார்சல்களை பிரித்து பார்த்தனர். அதனுள் பதப்படுத்தப்பட்ட உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த 2 பார்சல்களில் 971 கிராம் உயர் ரக கஞ்சா இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய். இதையடுத்து சுங்க அதிகாரிகள் உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கஞ்சாவை கடத்தி வந்த பயணியிடம் சுங்க அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த உயர் ரக கஞ்சாவை யாருக்கு கொடுப்பதற்காக இவர் கடத்தி கொண்டு வந்தார், இந்த கடத்தலில் பின்னணியில் இருக்கும் போதை கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் யார் என்றும் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர். தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய்க்கு கடத்தி வரப்பட்ட போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது மக்களிடையே பெரும் கேள்வி எழுப்பியுள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயகர்.